அரசியல்ல வெற்றி நடைபோடும் விஜய் இப்போ தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. வினோத் இயக்கத்துல உருவான இந்த படம் அரசியல் கதைக்களத்தை மையமா வச்சியும் எடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டா வெளியான இந்த படத்தோட ட்ரைலருக்கு ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சது. ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் ட்ரைலர் சும்மா வெறித்தனமா இருக்கு, ட்ரைலரே இப்படி இருக்கும்போது நிச்சயமா படம் வேற லெவல்ல தான் இருக்கும், ஸோ படத்தை பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கும். ஆனா ஒரு சின்ன வருத்தம், தளபதிக்கு இது கடைசி படம், இனி முழுக்க முழுக்க அவர் அரசியல்ல தன்னோட கவனத்தை செலுத்த போறாரு, இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மட்டுமானா இல்ல, திரைப்பிரபலங்கள் கூட விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலோடு இருக்காங்க. அதே சமயம் அரசியல் பயணத்தோடு சேர்ந்து சினிமாவிலையும் நடிக்கணும்னு தங்களோட வேண்டுகோள்களையும் முன் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் தெளிவாவே சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் அரசியல் தான். ஸோ எல்லாருமே இந்த ஜனநாயகன் படத்தை பார்க்க ரொம்பவே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆக இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வரக்கூடிய சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கிறதால சென்சார் சான்றிதழ் இன்னும் வழங்கப்படல. சோ திட்டமிட்டபடி இந்த படம் இன்னைக்கு வெளியாகாதுன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிருக்கு. சோ ஜனநாயகன் படத்துக்கு எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் உடைச்சி படம் ரிலீஸ் ஆகும், அதுவரை தியேட்டர் பக்கமே போக மாட்டோம்னு ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கும் பராசக்தி படமும் சிக்கல்ல இருக்கு. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல இந்த படத்தோட தேதி ஜனவரி 14 அன்று இருந்த நிலையில அப்புறம் ஜனவரி 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் செய்யறதா படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. விஜயோட படம் வெளியான அடுத்த நாளே இந்த படம் வெளியாகுங்கிறதால திட்டமிட்ட சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு செயலை செய்யறாருன்னு ஒரு தரப்பினர் தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இது குறித்து பராசக்தி ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் சொன்னது என்னன்னா, முதல்ல ஜனநாயகன் படம் பாருங்க, அப்புறம் அடுத்த நாள் என்னோட படத்தை பாருங்க, இது அண்ணன் தம்பி பொங்கல்னு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. இப்போ இந்த படத்துக்கும் சென்சார் சான்றிதழ் கிடைக்காம சிக்கல்ல இருக்கு. நாளைக்கு படம் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு இன்னும் ஒரே நாள் இருக்கிறதால இந்த சிக்கல்களை எல்லாம் தாண்டி இந்த படமும் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில பராசக்தி படத்துல வில்லன் ரோல்ல நடிச்ச ரவிமோகன் விஜய்க்கு ஆதரவா தன்னோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஒரு தம்பியா உங்களுக்கு துணையா இருக்கேன், கோடான கோடி தம்பிகள்ல ஒருத்தனா நானும் உங்களோட இருக்கேன், உங்களுக்கு ஒரு தேதி தேவையில்லை, நீங்க தொடக்கம், அந்த தேதி எப்போ வந்தாலும் பொங்கல் அப்போதான் தொடங்கும்னு சொல்லியிருக்காரு. அதே போல நடிகர் சிம்புவும் தன்னோட எக்ஸ் தளத்துல விஜய்க்கு ஆதரவா ட்வீட் போட்டிருக்காரு. அதுல விஜய் அண்ணா, தடைகள் எப்பவுமே உங்களை தடுத்து நிறுத்தினது கிடையாது, இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டீங்க, ஸோ இதுவும் கடந்து போகும், ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடிய தேதி தான் உண்மையான திருவிழான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. ஸோ எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுங்கிறதுல ரசிகர்கள் ரொம்பவே நம்பிக்கையா இருக்கிறாங்க. பலரும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் விஜய் அண்ணா கூட இருப்போம்னு குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இப்போ சினிமா பிரபலங்களும் விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஜனநாயகன் வெளியாகுமா, பொறுத்திருந்து பார்ப்போம்.